ரேஷன் கடை தேர்வர்களுக்கு வணக்கம். ரேஷன் கடை தேர்வர்களை பொறுத்தளவுக்கு கடந்த 3 மாதமாகவே அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எப்போ தான் இந்த ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க. ஏன்னா மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட் ஆனது கிடைக்க வேண்டியது இருக்குது. ஏதோ ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே காலி பணியிடங்களை நிரப்ப போகிறதா கொடுத்துருந்த தகவலின் அடிப்படையில் நம்ம எல்லாருமே அதை அட்டன் பண்ணியிருந்தோம். நம்ம அட்டன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு பாதி பேர் பார்த்திங்கன்னா பெருமிச்சு விட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்டியும் கிடைக்காது போல் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சரி, ஓகே, இந்த கிடைக்காது அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம காத்துட்ருக்கோம் இல்லையா, இவ்வளோலாம் காத்துட்ருக்கோம், ஏன் ரிசல்ட் வெளியிட மாட்டேங்கிறாங்க, அது போலவே நமக்கு கிடைக்குமா இல்லையா, அது போல மற்ற மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. எப்போ தான் இந்த ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு ரேஷன் கடை அந்த கட்டுனர் மற்றும் பேக்கர்களுக்கு என்ன தான் இப்போ கடைசி அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் பல வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது ரேஷன் கடையில் என்ன மாதிரியான அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க, என்ன மாதிரியான ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ற அனைத்து தகவலுமே என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த எலிஜிபிள் இருக்கு இல்லையா, நம்மளை எப்படி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு எலிஜிபிள் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவோம் அப்படின்னு கணக்கெடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 5 லட்சம் பேர் அவ்வளோ பேர் எக்கச்சக்கமாக இருக்காங்க. வேலை என்னமோ ஒரு 3000 பேருக்கு தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கும் குறைவாக தான் இவங்க வேகன்சியை கொடுப்பாங்க. கேட்டால் நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு வேலையை பார்த்திங்கன்னா குறைந்த நபர்களுக்கு தான் போடுறாங்களே. எப்பயுமே சொல்கிற வேகன்சியை ஃபில் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் சரி, இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து வேகன்சியை கம்ப்ளீட் பண்ணாங்களா பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு மேலே அதாவது ஒரு 3000 வேகன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 50 அதிகபட்சம் அதுக்கு மேலே போனாலும் பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி ஆட்களை மீண்டும் போடுறாங்களான்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இருக்கக்கூடிய வேகன்சியாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நேர்முக தேர்வு முடிச்சிருந்தாங்க. சரி, இந்த எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இங்கே அந்த சேல்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த +2 மார்க்கின் அடிப்படையிலையும் அது போலவே பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் என்னெல்லாம் சரியாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இன்டர்வியூவில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக குறைப்பாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் தெளிவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ மார்க் கணக்கில் எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் உங்களுடைய +2ல் நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க மார்க் அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய அந்த மார்க்கெல்லாம் டோட்டல் பண்ணி ஓகேவா, இவர் எடுத்துக்கலாமா, இவர் சரியாக இருப்பாரா, இந்த மாவட்டத்துக்கு இவர் சரிதானா அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக நம்மளை எடுத்துப்பாங்க. ஸோ பேக்கருக்குமே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ இவங்க இன்டர்வியூ எப்படி பண்ணியிருக்காங்க, மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் எலிஜிபிளாக கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் வேகன்சி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு போன மாதமே வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போன மாதமே வெளியாக வேண்டியது. ஆனால் கடைசி நேரத்தில் எங்களுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல. அதாவது பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு நாங்கள் எடுத்துட்டோம், யாரில் செலக்ட் பண்ணணுமோ அது பார்த்திங்கன்னா நாங்கள் மாவட்ட வாரியாக எடுத்துட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஒரு சில அறிவிப்புகள்லாம் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களுக்கு அது மாதிரி தகவல் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் தகவல் என்னன்னே கொடுக்கல, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலை. கூடுதலாக மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 6 மாவட்டங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் தகவல் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஜிஆர்எஸில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் நமக்கு ஒரு சில அப்டேட் கிடைச்சது. ஸோ நம்ம கால் பண்ணி வெப்சைட்டில் நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு டிஆர்பியில் கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா போன மாதம்லாம் கால் எடுக்கல. இந்த மாதம் நம்ம கால் பண்ணி கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் அந்த தொலைபேசி மூலமா எடுத்து அவங்க சொல்லியிருந்தாங்க. டிஆர்பி மூலமா பார்த்திங்கன்னா அந்த அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேங்க, இவங்க எல்லாம் கொடுத்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரங்களில் இவங்க ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. சரி, போன மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வெளியாக வேண்டியது. ஏன் ரிசல்ட் வெளியாகலை அப்படின்னு பார்க்கும்போது
உயரதிகாரி இருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கான அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில தகவல்லாம் வெளியானது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில மாவட்டங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மேலிடத்துல இருந்து அனுமதி கிடைக்கல. நாங்கள் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலை எடுத்துட்டோம். இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு, இந்த கட்டுனர் மற்றும் பேக்கர்களுக்கான காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஆளை செலக்ட் பண்ணிட்டோம். நேர்முக தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மார்க் மதிப்பெண், அவங்களுடைய பள்ளிகள் வந்து எடுத்திருப்பாங்களே +2 அந்த மார்க்கில் வந்து நாங்கள் வந்து அது எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நாங்கள் எடுத்த மார்க்கெல்லாம் வச்சு அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெல்லாம் வந்து எடுத்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து விட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாவட்ட வாரியாக தான் வந்து வெளியாக போகுது. மாவட்ட வாரியாக வெளியாகும் போது பார்த்திங்கன்னா போன வாட்டி அது கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் சேம் எல்லா வருஷமும் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. மாவட்ட வாரியாக வந்து வெளியிடுவாங்க. ஒரு மாவட்டம் வந்து ஒரு 6 மாவட்டம் 7 மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வெளியாகும், அல்லது ஒரு 8-10 மாவட்டங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வெளியாகும். ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அறிவிச்சிருவாங்க. நம்ம திருப்பின்னு போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போன வாட்டில் விட்டுருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ்லாம் வந்துடும். கண்டிப்பாக வந்து அதுக்கான அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னும் அதிகபட்சமாக ஒரு வாரத்தில் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மேலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த இன்டர்வியூலாம் வந்து முடிச்சுட்டு அடுத்தடுத்து வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம களம் இறங்கியிருப்போம். நாம் கண்டிப்பாக வந்து இந்த கட்டுனர் மற்றும் பேக்கர்களுக்கான வந்து நம்ம வந்து செலக்ட் ஆயிடுவோம், நமக்கு வந்து கிடைச்சிருண்டா அப்படின்னு வந்து தான் ஒரு ஆர்வத்தில் நம்ம வந்து அங்கே நுழைஞ்சிருப்போம். அங்கே வந்து நம்ம ஒரு பதட்டத்திலேயே போய் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பர்ஃபெக்டாக துல்லியமாக வந்து நம்ம பதில் சொல்லிவிட்டு செலக்ட் ஆயிடுவோண்டா அப்படின்ற ஒரு கட்ஸோடு தான் நம்ம வெளியே வந்திருப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிடும். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரங்கள் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் குறைந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான், அதாவது பார்த்திங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இன்னும் தயார் பண்ணாமல் இருக்கிறதா ஒரு சில தகவலாம் வெளியே இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஏன்னா வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு அங்கே உள்ளே வராங்க இல்லையா, ஒரு 3000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து அதுக்கு நானும் வரம்பா, நானும் வந்து களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 லட்சம் பேர் வந்து எனக்கு வந்து அதே வேலை வேணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல், பெரிய ஒரு நெருக்கடி தான் ஏற்படுது. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு ஃபைனல் ரிசல்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரு வாரம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு திரைப்படத்தோட கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடுதல் தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மாவட்ட வாரியாக நாங்கள் வந்து லிஸ்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அதிகபட்சம் வந்து இன்னும் ஒரு வாரன்றது வந்து பார்த்திங்கன்னா சரியான டேட் சொல்லலை. இந்த வாரத்தின் இறுதிக்குள்ளார வருவதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உதாரணத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிருப்பீங்க, சார் நாங்கள் வந்து இந்த நேர்முக தேர்வுலாம் வந்து முடிச்சிட்டோம், காலி பணியிடங்களை வந்து எப்போ நீங்கள் நிரப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணிலாம் முன்னாடி கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் காலே கிடச்சிருந்துருக்காது, கால் பண்ணியிருப்பீங்க, எடுக்கவே மாட்டாங்க, இல்லை வந்து அந்த நம்பருக்கு காலே போகாத அது மாதிரி பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக கேட்குற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் இல்லை நேரடியாகவே கால் பண்ணி கேட்டுக்கிறேன்ப்பா, நான் யாரையும் கேட்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தொடர்பு கொண்டு, அதாவது ரேஷன் கடை டிஆர்பி அதிகாரிகளை வந்து தொடர்பு கொண்டு கடைசியாக வந்து என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் நேரடியாகவே கேட்டுக்கலாம். ஸோ நம்ம விசாரித்த வரைக்கும் இதுதான் மாவட்ட வரையாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு பண்ணிட்டாங்க. அவங்களுக்குனுடைய அடிப்படையில், அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. வெளியாக வேண்டியது தான் அதிகபட்சம் பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரங்களில் தயாராகும். ஸோ இதை சொல்ல தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் கொடுத்த தகவல் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு கொடுக்க வேகமாக நான் செயல்பட்டுருப்பேன். அதனால் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பேஜ் இன்னும் ஒரே ஒரு வாரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பட்டியல் வெளியான ஒரு பேஜை வந்து மாற்றிருப்பாங்க, அப்டேட் வந்து வெளியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுடைய பேரில் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா, நம்மளை உண்மையிலேயே சேர்த்தலையா அப்படின்ற அனைத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேர்வர்களே எல்லோருக்கும் தயாராக இருங்க. இது போல் பல வீடியோ பார்க்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.